அகில இந்திய தொழில்நுட்ப கல்வியியல் கூட்டமைப்பு, மத்திய கல்வி அமைச்சகத்தின் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான ஆய்வுக்கூடம், கல்வி மற்றும் நிறுவனங்களுக்கு இடையேயான புதுமைகள் கண்டுபிடிப்புகளுக்கான மையம் மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து தேசிய அளவிலான புது மென்பொருள் உருவாக்கம் போட்டியான ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதி சுற்று இன்றும் நாளையும் நடைபெறுகின்றது. 7வது ஆண்டாக நடைபெறும் இந்த போட்டி தமிழகத்தில் 7 மையங்களில் ஒன்றாகவும், நாடு முழுவதும் உள்ள 51 மையங்களில் ஒன்றாகவும் கோவை குனியமுத்தூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெறுகின்றது. இந்திய அரசாங்கத்தின் 54 அமைச்சகங்கள் மற்றும் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் மென்பொருள்கள் உருவாக்கப்பட மாணவர்களுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளன. கோவையில் நடைபெறும் இறுதிச் சுற்றில் தேர்வு மையத்தில் 121 மாணவர்கள் கொண்ட 20 மாணவர் குழுக்கள் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பங்கேற்கின்றனர். மேலும் கோவை மையத்தில் மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகம், பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் மற்றும் டெல்லி யூனியன் பிரதேசம் ஆகியவற்றின் 4 கருத்துகளுக்கான மென்பொருள் வடிவமைப்பு தொடர்பான தலைப்புகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன. தொடர்ந்து மாலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலம் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2024 போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் மத்தியில் உரை நிகழ்த்துகின்றார். Invite our visionary leader, the beacon of inspiration, and the Madam to address the august gathering. Ma'am, your guidance and foresight continue to shape excellence and be eager. The Smart India Hackathon 2024 at Sri Krishna College of Engineering and Technology, a proud host institution, great innovation model, and being a partner, TCS being a partner of the Smart India Hackathon Grand Final. Welcome, sir. I extend a hearty welcome to Dr. K. Senthil Ganesh, Managing Trustee, RBS Group of Institutions, Coimbatore, representatives. Shri Kanakodi, UI/UX Mentor, Shri Arnab Chatterjee, National Council of Science. Is paving the way for such pioneering efforts. Of course, Krishna Institutions is very well known for its innovative approaches, not just in teaching and pedagogy, but like all across the educational domain for its pioneering efforts. And this in particular is most relevant for today's digital era. And I'm very happy that through this hackathon. So what it really means, we have a great youth power in the country, and for the country to really move into a developed nation, only when we really extract the solutions through the innovation, we can move into that. And we were talking about moving our country from a developing nation to a developed nation, and the last couple of decades we are saying that this ये 24/7 365 डेज की एक रिचुअल है. प्रतिदिन धीरे धीरे जब 8th एडिशन, 9th एडिशन, 10th एडिशन तक जाएंगे तो देश आप ही की ओर